நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் மாநகராட்சியின் மகளிர் மகப்பேறு மருத்துவமனை முன்புறம் காந்தி பார்க்கில் இருந்து டிபி ரோட்டில் திரும்பும் முனையில் ரோட்டில் குடி தண்ணீர் திறந்துவிடும் கேட் வால்வு உள்ளது. அதன் மீது சிமெண்ட் ஸ்லாப் போட்டு அதன் மேல் தார் ரோடு போட்டுள்ளார்கள். அதன் மீது இரவும் பகலுமாக ஏராளமான வாகனங்கள் செல்வதால் தார் போட்ட ஜல்லிக்கற்கள் பெயர்ந்துள்ளது. அதனால் அந்த இடம் பள்ளமாகி சிமெண்ட் ஸ்லாப் வெளியே தெரிகிறது. பஸ், லாரி போன்ற 4 சக்கர வாகனங்கள் அதன் மீது செல்லும் பொழுது அதிர்வு ஏற்படுகிறது. 2 சக்கர வாகனங்கள் பயத்துடன் தட்டுத்தடுமாறி செல்ல வேண்டியுள்ளது. இதுவரை 5 முறை அந்த இடத்தை சரி செய்துள்ளனர். மீண்டும் மீண்டும் கனரக வாகனங்கள் அதன் மீது செல்லும் பொழுது பழைய குண்டும் குழியுமாக மாறிவிடுகிறது. இதனால் பெரிய அளவில் விபத்து ஏற்படாமல் இருக்க மாநகராட்சி அந்த இடத்தை முற்றிலுமாக சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பசு மற்றும் கன்றுகளை இறைச்சிக்காக வெட்டும் இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்த பாரத் முன்னணி மாநில தலைவர் சிவாஜி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து பாரத் முன்னணி வலியுறுத்தல். இன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை மாநில தலைமை நிர்வாகிகள் தாவேகா தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நமது அமைப்பின் மாநில தலைமை நிர்வாகிகள், பத்திரிகையின் தலைமை நிர்வாகிகள் அமைச்சர் விக்னேஷ் அவர்களிடம் மனு கொடுத்து அமைச்சர் விக்னேஷ் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மக்கள் தொகையில் சீனாவை முந்திய இந்தியா சீனாவை மக்கள் தொகையில் முந்தி 147 கோடியாக முதலிடம் பிடித்துள்ளது என தகவல். ஆனால் சீனாவில் மக்கள் தொகை 141 கோடியில் 2ஆம் இடத்தில் உள்ளது என தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை சக்கர நாற்காலியிலோ அல்லது ஸ்ட்ரக்சரிலோ கொண்டு செல்லும் ஊழியர்கள் லிப்டிற்குள் பேரம் பேசி லஞ்சம் வாங்குவது அம்பலமாகியுள்ளது. இதை மருத்துவமனை உயர் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என நோயாளிகளின் ஏழை அட்டெண்டர்களின் புலம்பல் சத்தம் அதிகமாகியுள்ளது. மருத்துவமனை அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா என பொதுமக்கள் கேள்வியாக உள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.